Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம permutation and combinations introduction பார்க்கலாம். A permutation is an arrangement of items in a particular order அப்படினு சொல்லிருக்காங்க. Items ஒரு ஆப்ஜெக்ட்டையோ இல்லை நம்பர்ஸையோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அது வந்து பெர்முடேஷன். காம்பினேஷன் அப்படின்றது அதுவும் அரேஞ்ச்மெண்ட் தான், ஆனால் வந்து அதுக்கு வந்து ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் வந்து நம்ம டிஃபைனேட் பண்ண தேவையில்லை, அதுதான் வந்து காம்பினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா பெர்முடேஷன்னா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பினேஷன் பார்க்கலாம். இப்போ பெர்முடேஷன் அப்படின்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பெர்முடேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ 2 ஈவெண்ட் இருக்குது. இப்போ 3 பேண்ட்ஸ் இருக்குது, 2 ஷர்ட் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம எப்படி எந்தெந்த பாசிபிள் வேஸில் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த 3 பேண்ட்ஸை வந்து ஒரு ஈவெண்ட்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு ஈவெண்ட், இது டிஃப்ரெண்ட் அனதர் ஈவெண்ட், இது வந்து அனதர் ஈவெண்ட். இப்போ இந்த ஈவெண்ட்டை நம்ம எம்னு பேர் கொடுத்துடலாம், இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம என்னு பேர் கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த எம்ன்ற ஈவெண்ட்டில் 3 பேண்ட் இருக்குது, இந்த என்ற ஈவெண்ட்டில் 2 ஷர்ட் இருக்குது. இப்போ இந்த பேண்ட் வந்து எத்தனை வேஸில் போட்டுக்கலாம் அப்படின்னா 3 வேஸில் போட்டுக்கலாம். இந்த ஷர்ட் வந்து 2 வேஸில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த வேஸில் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றத எழுதலாம். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். P1 வந்து S1ஓட சேர்ந்து வேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த P1 வந்து S2ஓட வேர் பண்ணிக்கலாம். அப்போ இதை வந்து P1 S1 P1 S2. நெக்ஸ்ட் வந்து இந்த P2 S1ஓட வேர் பண்ணிக்கலாம், இந்த S2ஓட வேர் பண்ணிக்கலாம். அப்போ P2 S1 P2 S2. அதே மாதிரி இந்த P3 வந்து S1ஓட வேர் பண்ணிக்கலாம், இங்கே S2ஓட வேர் பண்ணிக்கலாம். அப்போ P3 S1 P3 S2. ஸோ அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸில் வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 6 பாசிபிள் வேஸில் நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் ஃபார் வேரிங் பேண்ட் அண்ட் ஷர்ட்ஸ் வந்து 6. ஸோ இதுக்கு வந்து ஒரு டெஃபனிஷன் இருக்குது, அந்த டெஃபனிஷனை வந்து நம்ம பார்த்துட்டு திருப்பி வந்து பார்க்கலாம், நமக்கு நல்லாவே புரியும். இதுக்கு வந்து பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங். இந்த டெஃபனிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பெர்முடேஷனை பற்றி. இஃப் எனி ஈவெண்ட்னு சொல்லியிருக்கிறது நம்ம பேண்ட்னு எடுத்துக்கலாம். அக்கர் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் எம் வேஸ் அப்படின்றது 3 வேஸ், அதை எடுத்துக்கலாம். அண்ட் அதர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அது வந்து நம்ம ஷர்ட்டாக எடுத்துக்கலாம். இன் டிஃப்ரெண்ட் வே அது வந்து என்னாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட், இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா M இன்ட்டு N இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ M இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்றது 3, N இன் டிஃப்ரெண்ட் வே அப்படின்றது 2. அப்போ நம்ம 6 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து நமக்கு டோட்டலாக வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து 6. ஸோ இங்கே இதுதான் வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஈவெண்ட் வந்து நம்ம N போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 3 ஈவெண்ட்ஸ் the principle is as follows. எப்படி அப்போ அந்த பிரின்சிபிள்ஸ் வரும் அப்படின்னா, the total number of occurrence to the event in the given order M into N into P. P-ஐயும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது, 3 டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது, 2 வாட்டர் பாட்டில்ஸ். இப்போ இது வந்து M அப்படின்ற ஒரு ஈவெண்ட், இது Nன்ற ஒரு ஈவெண்ட்டு. இப்போ இது இந்த ஸ்கூல் பேக் அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டு, 3 டிஃபன் பாக்ஸஸ் அப்படின்றது இன்னொரு ஈவெண்ட், 2 வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்றது இன்னொரு ஈவெண்ட். 3 ஈவெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஈவெண்ட்ஸில் இங்கே வந்து MNP 3 ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதில் வேஸ் எத்தனை வேஸ் இருக்குது? 2 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. இங்கே 3 டிஃப்ரெண்ட் வேஸு, 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ இதை நீங்கள் மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 பாசிபிலிட்டி வேஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து டெஃபனிஷன். ஸோ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு NCERT புக்கில் வந்து இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு சூட்கேஸ் வந்து ஒரு நபர் வந்து வச்சுருக்காங்க. அந்த சூட்கேஸில் வந்து நம்பர் லாக் பண்ணியிருப்பாங்க, 4 டிஜிட்டில் நம்பர் லாக் இருக்குது. ஸோ நம்பர் லாக் பண்ணி இதை வந்து நம்ம நம்பர் லாக் பண்ணிடுவோம், நம்பரை வச்சு லாக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சூட்கேஸ் இருக்குது. அவருக்கு வந்து 4 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படின்றது 7 அப்படின்றது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, மிச்சம் இருக்கிற 3 டிஜிட் வந்து ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி நம்பரை வச்சு லாக் பண்ணும்போது ரிப்பிட்டேஷன் வந்து வச்சுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7, இப்போ
நம்பர்ஸ் வந்து வச்சு லாக் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 0 to 9 இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து நோ ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து 7 அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. மற்ற 3 டிஜிட்டுமே எதுவும் ஞாபகம் இல்லை. நோ ரிப்பீட்டேஷன் அப்படின்னா இப்போ இந்த 0 to 9குள்ளே 7 போட்டாச்சு அப்படின்னா இங்கே 0 to 9குள்ளே இந்த 7 வந்து போடக்கூடாது நெக்ஸ்ட்டில். அப்போ நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் வந்து செகண்ட் டிஜிட்டில் இருக்குது? 9 பாசிபிள் வேஸ் தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் டிஜிட்லையும் நம்ம 6ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் டிஜிட்டில் வந்து 7 and 6 வந்து போடக்கூடாது. அப்போ பேலன்ஸ் எத்தனை டிஜிட் இருக்குது? 8 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 8 பாசிபிள் வேஸ் வந்து நம்ம இதில் போடலாம். இப்போ இந்த பாக்ஸ்லையும் 5 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாசிபிள் எத்தனை வேஸ் இருக்குது? இங்கே வந்து 7 வேஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 7 டிஜிட்ஸ் வரைக்கும் போடலாம். 1 2 3 4 5 6 7 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே போடலாம். இப்போ பாசிபிள் வேஸ் வந்து இந்த பாக்ஸுக்கு 7 வேஸ். இப்போ மொத்தமாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9 × 8 × 7. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 504 வேஸில் வந்து நம்ம இந்த 3 டிஜிட்டை லிஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து புக்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1 எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்த்தாச்சு. இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் 3 ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல் நோட்டேஷன். இப்போ ஃபேக்டோரியல் அப்படின்றத இந்த சிம்பாலிக் ஃபார்மில் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இங்கே n ஃபேக்டோரியல் அப்படின்றது n × n - 1 × n - 2ன்னு சொல்லிகிட்டே போயிட்டு நெக்ஸ்ட்டு 3 × 2 × 1ஓட முடிஞ்சிடும். அண்ட் 0 ஃபேக்டோரியல் அப்படின்றது 1 ஃபேக்டோரியலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த 1 ஃபேக்டோரியல் அப்படின்றது 1. இப்போ இந்த ஃபேக்டோரியலை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நம்பரில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் இருக்குது அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 அதுக்கப்புறம் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக நம்ம எழுதிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 × 4 20 20 × 3 60 60 × 2 120. இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்றது 120ன்னு அர்த்தம். இப்போ பெர்முட்டேஷன் அப்படின்றது நமக்கு ஃபார்முலாவில் NPR is equal to n factorial divided by n minus r factorial எழுதலாம். இந்த r வந்து greater than equal to 0 இருக்கலாம் and less than equal to n இருக்கணும். நெக்ஸ்ட் காம்பினேஷனுக்குரிய ஃபார்முலாவும் நம்ம எழுதியிருக்கோம். NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இந்த r வந்து அதே மாதிரி தான் greater than equal to 0 இருக்கலாம், less than equal to n. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம NCERTயில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போ வந்து find the number of 4-letter words with or without meaning which can be formed out of the letters of the word rose where the repetition of the letter is not allowed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிப்பிட்டேஷன் அலோவ் இருக்கா, ரிப்பிட்டேஷன் வந்து அலோடு பண்ணுறாங்களா இல்லை அலோவ் பண்ணலையா அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 4-letter வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 4 பாக்ஸை வந்து இங்கே போட்டலாம். இங்கே ROSE இந்த வேர்டு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோ ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இதில் எழுதக்கூடிய லெட்டர்ஸ் வந்து மீனிங் இருக்கலாம் இல்லை மீனிங் இல்லாமலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம எந்த லெட்டர்ஸ் வேணாலும் ஃபஸ்ட்டு லெட்டராக போடலாம். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் எந்த லெட்டர் வேணாலும் போடலாம் அப்படின்னா நமக்கு இங்கே 4 வேஸில் வந்து நமக்கு இங்கே எழுதலாம். R எழுதலாம், ஓ எழுதலாம், எஸ் எழுதலாம், இ எழுதலாம். நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 4 வேஸில் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எழுதலாம். இப்போ செகண்டு பாக்ஸில் வந்து நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? சப்போஸ் இங்கே வந்து நம்ம R எழுதிட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து R எழுதக்கூடாது. அப்போ எத்தனை வேஸ் வந்து எழுதலாம்? இதுக்கு வந்து 3 வேஸில் வந்து நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் எத்தனை வேஸ் வந்து எழுதலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த செகண்ட் பாக்ஸில் சப்போஸ் ஓ எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸில் ஓ அண்டு ஆர் வந்து எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் எத்தனை வேஸ் இருக்குது? எஸ் அண்டு இ இருக்குது. அப்போ 2 வேஸ். சரி, இப்போ 3வது பாக்ஸ்லையும் நம்ம எஸ் எழுதியாச்சு. அப்போ 4வது பாக்ஸில் ஆர் எழுதக்கூடாது, ஓ எழுதக்கூடாது, எஸ் எழுதக்கூடாது. ஏன்னா ரிப்பிட்டேஷன் வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால RO எஸ் எழுதக்கூடாது. இங்கே நம்ம இ மட்டும்தான் எழுத முடியும். அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு வே தான் இருக்குது, 1 வே. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் 4-letter வேர்ட்ஸ்
4-letter words is equal to 4 into 3 into 2 into 1. ஸோ இந்த கான்செப்டை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ 4 into 3 into 2 into 1 24 ways. 24 waysல எழுதலாம். இது வந்து repetition not allowed. இது வந்து repetition not allowed. சப்போஸ் repetition allow பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை வேஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ repetition allowed. திருப்பி 4 பாக்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த repetition allowed அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம 4 வேஸ்னு எழுதிடலாம். ROSE 4 லெட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து repetition allowed அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே ஆர் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம், ஆரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் 4 வேஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம 4 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 வேஸ். ஸோ இந்த பாக்ஸ்லேயும் நம்ம 4 வேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். repetition வந்து allowed அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் 4-letter words is equal to 4 into 4 into 4 into 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 256 வேஸ்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். Next example number 2, given 4 flags of different colors, how many different signals can be generated if a signal requires the use of 2 flags one below the other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிக்னலை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா 2 ஃப்ளாக்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து 2 ஃப்ளாகை வந்து ட்ரா பண்ணிடலாம். மொத்தம் எத்தனை ஃப்ளாக்ஸ் இருக்குது? 4 ஃப்ளாக்ஸ் இருக்குது. இப்போ 4 ஃப்ளாக்ஸ்க்கு கலர் கொடுத்துலாம். ரெட், க்ரீன், எல்லோ, ஒயிட். இப்போ வந்து ஒரு சிக்னலை வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா 2 ஃப்ளாக்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ லாஸ்ட் கொஷினில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து repetition not allowedனு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து repetition பண்ணாமல் எத்தனை வேஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு repetition allowedா இல்லை நாட் allowedா அப்படின்றத எதுவுமே மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா repetitions not allowed அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 4 ஃப்ளாக்ஸில் 2 ஃப்ளாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். repetition not allowed. ஸோ சப்போஸ் நம்ம இங்கே ரெட் ஃப்ளாகை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ரெட் ஃப்ளாக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ளாகில் இந்த கீழே இருக்கிற ஃப்ளாகில் எத்தனை வேஸ் இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாகில் வந்து 4 ஃப்ளாகையும் நம்ம போட்டுக்கலாம். 4 வேஸில் நம்ம ஃப்ளாக்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டாவது ஃப்ளாகில் வந்து repetitions not allowed அப்படின்றதுனால இந்த 3 வேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3 வேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். நம்பர் ஆஃப் required signals is equal to 4 into 3. அப்போ 12. ஸோ 12 வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 3 பார்க்கலாம். How many 2-digit even numbers can be formed from the digits 1, 2, 3, 4, 5 if the digits can be repeated? Digits வந்து repeat பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How many 2-digit even numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-digit even numbers. இப்போ 2 digitனா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். 2 பாக்ஸில் 2-digit even நம்பர் எழுதணும். இங்கே வந்து ஈவன் நம்பர் தான் எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம இங்கே எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர் அப்படின்னா இந்த 2 வேஸ் தான் இங்கே எழுத முடியும். ஸோ இங்கே நம்ம 2 வேஸ்னு எழுதிடலாம். இங்கே வந்து டிஜிட் வந்து ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே 5 வேஸ் வந்து நம்ம எழுதலாம். 5 டிஜிட்ஸும் நம்ம இங்கே எழுதலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் is equal to 5 into 2. அப்போ 10 ways. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 4ல பார்க்கலாம். Example number 4, find the number of different signals that can be generated by arranging at least 2 flags in order on a vertical staff. If 5 different flags are available அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம
அட்லீஸ்ட் 2 flags இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாஃபில் வந்து 2 flags அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 flags அப்படின்னா இப்போ 3 ஃப்ளாகையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஃப்ளாகையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3 flags எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 4 flags எடுத்துக்கலாம். 4 flags. நெக்ஸ்ட்டு வந்து 5 flags. 5. Find the number of different signals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் டோட்டல் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 flags எடுத்துக்கலாம். இது வந்து 2 flags. அட்லீஸ்ட் 2 flags அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது வந்து 2 flags. இது 3 flags. இது 4. இது 5 flags. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 flags பார்க்கலாம். இப்போ 2 flagsல வந்து இப்போ வந்து இதில் வந்து ரிப்பிட்டேஷன் இருக்கா, கலர்ஸ் வந்து ரிப்பிட்டேஷன் அலௌடா இல்லை ரிப்பிட்டேஷன் நாட் அலௌடா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த கொஷினில் வந்து ரிப்பிட்டேஷன் அலௌடா இல்லை நாட் அலௌடான்னு பாருங்கள். எதுவுமே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா நாட் அலௌடுன்னு அர்த்தம். ரிப்பிட்டேஷன் வந்து நாட் அலௌடு. ரிப்பிட்டேஷன் நாட் அலௌடு. ஸோ இப்போ இங்கே வந்து 5 கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளாக்ஸ். 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், எல்லோ, க்ரீன், ஒயிட், ஆரஞ்ச். 5 கலர்ஸ் எடுத்துக்கலாம். ரிப்பிட்டேஷனும் அலௌடு கிடையாது. அப்போ 2 ஃப்ளாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 ways எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரிப்பிட்டேஷன் அலௌடு இல்லை அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு வந்து 4 ways எடுத்துக்கலாம். அப்போ 2 ஃப்ளாக்ஸில் வந்து 2 flagsல 5 into 4 20 ways. இதே மாதிரி 3 flagsல வந்து இங்கே 5 ways எடுத்துக்கலாம். இங்கே 4, இங்கே 3. இப்போ 3 flagsல நம்ம 5 into 4 into 3. அப்போ 5 into 4 20, 20 into 3 60. நெக்ஸ்ட் வந்து 4 flags எடுத்துக்கலாம். 4 flags 5 ways, இது 4 ways, இது 3, இது 2. அப்போ இங்கே 5 into 4 into 3 into 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 into 4 20, இது 60, இங்கே 120. இப்போ 5 flags. 5 flagsக்கு 5 into இங்கே வந்து 5 flags. அப்போ 5, 4, 3, 2, 1. அப்போ இங்கே 5, 4, 3, 2, 1. சேம் நமக்கு 120 தான் வரும். இங்கே வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 + 60 + 120 + 120. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 320 வரும் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் 6.1 கொஷின் நம்பர் 1ல் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.